அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படுகிறதா? குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தொடர்ச்சியாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் வரை அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைக்க முடியாது என்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். மேலும் அதிமுகவின் தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் மோதலில் ஈடுபட்டு கொண்டிருப்பது அதிமுகவின் வளர்ச்சிக்கு இடையாக இருப்பதால், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இணைத்தால் மட்டும்தான் அதிமுகவின் தொண்டர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இதனை காது கொடுத்து கேட்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக கட்சியிலிருந்து நீக்கியதுதான் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில், கடும் கோபமடைந்த செங்கோட்டையன், KP முனுசாமி, தங்கமணி இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டில் சுமார் 2.5 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக கூறிவிட்டார்கள். ஒன்று, பதவியில் நீங்கள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் கட்சியில் அதிமுகவின் நீக்கப்பட்டவர்கள் இணைக்க வேண்டும். இதில் எது நடக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறிவிட்டார். பதவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவர்களை இணைக்காமல் இருந்தால் வெற்றி அடைவது மிக மிக கடினம். அதை முதலில் மனதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தமிழகத்தில் ஒருபோதும் வெற்றியடையாத திமுக கடந்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியடைந்து வருகிறது என்றால், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு அதிமுக பலவீனமாகிவிட்டதா? அதற்கு யார் காரணம்? தொண்டர்கள் சிறப்பாக வேலை செய்யவில்லை என்றால் அதற்கு தலைமைதான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். தலைமைக்குள் பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் தொண்டர்களுக்குள் பல பிரச்சனைகள் வந்தால் அது வெற்றி வாய்ப்பை தான் சிதற அடிக்கும் என்று செங்கோட்டையன் அவர்கள் 48 கால அரசியல் அனுபவத்தை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியுள்ளார். இதனால் கடைசியாக உங்களது பதவியை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இவர்களை இணையுங்கள், இல்லை என்றால் அந்த பதவியிலிருந்து நாங்கள் உங்களை பதவியை பறிக்க வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். இதில் எது நடக்க வேண்டும் என்பது நீங்கள்தான் பார்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.